வெண்பா வந்து முழிப்பு வந்து அந்த ஒரு சின்ன கேப்லேயே வந்து ரேணுகா அதாவது சுடர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. எப்படி அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வந்து குடோன்லேயே வந்து குழந்தைய வச்சிருக்க முடியாது அப்படின்றதுனால ஒரு வீடை பார்த்து வந்து அந்த வீட்டுக்கு வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு வந்து சுடர் வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. வெண்பா வந்து இன்னமும் வந்து அந்த மயக்க நிலையிலே இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஹெல்ப்பு கூட வந்து பக்கம் யாருக்கிட்டேயும் வந்து கேட்க முடியாத நிலமையில இருந்தாங்க. அப்புறம் வந்து மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்க்கும்போது வெண்பாக்கு பக்கம் சுடர் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. வேறு ரவுடிங்களும் இல்லை அப்படின்னு வந்து வெண்பாக்கு வந்து புரிய வருது. ஸோ நம்ம தப்பிக்கிறதுக்கு இதுதான் சான்ஸு, இந்த டைமை விட்டால் நம்மளால் தப்பிக்க முடியாது, நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்கிற சுடருக்கு தெரியாமல் வெண்பா வந்து சைலண்ட்டாக வந்து ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. சடனாக வந்து சுடர் வந்து முழிச்சு பார்க்குறாங்க, வெண்பாவும் காணோம். அது மட்டும் இல்லாமல் டோர் வந்து ஓப்பனில் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸோ நம்ம வெண்பா வந்து அங்கேருந்து வந்து தப்பிச்சிட்டாங்க. நான் முன்னையே சொல்லியிருந்தேன், வெண்பா மட்டும் முழிப்பு இருந்திருந்தா, அதாவது அவங்கள மயக்க மருந்து கொடுத்து மயக்கம் அடைய விடாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக வெண்பா வந்து ஏதாவது ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருப்பாங்க, அல்லது ஏதாவது வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அவங்க அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க. தப்பித்த வெண்பாவை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த சுடர் வந்து முழிப்பு வராமல் இருந்திருந்தால் வெண்பா வந்து தூரமாவது போயிருப்பாங்க. இப்போ சுடர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, வெண்பா இங்கேருந்து இல்லை, தப்பிச்சிட்டா அப்படின்றத. ஸோ இப்போ வெண்பா வந்து தேடி கண்டுபிடிச்சிருவாங்களோ சுடர், அதில் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப்பு கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து சுடர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன பதட்டம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெண்பா குட்டிக்கு வந்து ரகுவை வந்து முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. இது ரகுன்னே தெரியாமல் ரகுக்கிட்டே போயிட்டு ஹெல்ப் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து ரகு வந்து இன்னமும் வந்து சுடரை வந்து நேரில் பார்க்கல நேற்றுலேருந்து, அதாவது சுடர் வந்து மாட்டினத்துலேருந்து. ஸோ இதுதான் டைமு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வெளியே வர்ற டைமில் வந்து ரகு வந்து ஒரு சுடரை பார்க்க உள்ளே வரும்போது வெண்பாக்கே தெரியாமல் ரகு கண்ணில் மாட்டிப்பாங்களோ, ரகு தான் வந்து எல்லாரோட மெயின் வில்லன் அப்படின்றது வெண்பா குட்டிக்கே தெரியாது. இது எதுவுமே தெரியாமல் என்னை கடத்தி வச்சுருக்காங்க, என்னை இங்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகுக்கிட்டேயே வந்து எல்லாத்தையும் சொல்லி ஹெல்ப் கேட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து வெண்பாக்கு தெரியாது அது ரகு தான் அப்படின்ட்டு, சுடரோட ஆள் தான். அது மட்டும் இல்லாமல் மொத்த பிளானுக்குமே அவன் தான் ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழந்தை வந்து அவங்ககிட்ட மாட்டிக்குமோ அப்படின்ற பயம் வந்து எனக்கு கொஞ்சம் நிறையவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சுடர் வந்து ராஜுக்கிட்டேயும் ஒரு டிமாண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு 50 லட்சம் வேணும், இல்லைனா வந்து நீ தான் ரேணுகாவை கொன்ன அப்படின்ற அந்த வீடியோ வந்து நான் எல்லாருக்கும் வந்து சொல்லிவிடுவேன், அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோ, இந்த உண்மை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சால் கண்டிப்பாக உனக்கு ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும். ஆயுள் தண்டனை கிடைக்கிறதோடு நீ அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், எதுக்காக நீ இவ்வளோ ட்ரை பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணி அந்த வீட்டில் வந்து இருக்கியோ, ரேணுகாவை எதுக்கு கொன்ன அப்படின்றது எனக்கு தேவையில்லை, ஆனால் அந்த காரணத்தெல்லாம் நீ அனுபவிக்க முடியாமே வந்து நீ ஜெயிலுக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மிரட்டி விட்டுட்டாங்க. ராஜிக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியவே இல்லை. ராஜியை கொடுமைப்படுத்துறத பார்த்தா நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் அதே விஷயத்த வந்து கதிரேசன்கிட்டையும் பண்ணுற, நீ விஜய்கிட்டையும் பண்ணுற. கதிரேசன்கிட்ட கூட விடு, அவங்ககிட்ட சொத்து இருக்குது, இவ்வளோ நாள் உன்னை நம்பினதுக்கு இதெல்லாம் உனக்கு தேவை தான் அப்படின்ற மாதிரி வந்து கதிரேசனுக்கு பண்ணுறது சரி. விஜய் என்ன பாவம் பண்ணார், நீ எதுக்கு வெண்பாவை வந்து தூக்கிட்டு வந்து இப்படி கொடுமை பண்ணிகிட்ருக்க அப்படின்றது தான் எங்களோட கேள்வி. நீ தான் வந்து வாண்டடாக வந்து விஜய் கூட சேர்ந்து வாழணும், விஜயோட அன்பில் மயங்கி போயிருந்த. இப்போ அந்த அன்பு எங்கே போச்சு, அந்த மயக்கம்லாம் எங்கே போச்சு, எதுக்காக நீ இப்படி விஜயை வந்து கொடுமைப்படுத்துகிற? விஜய்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்றது உனக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக நீ விஜய்கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை டிமாண்ட் பண்ணியிருக்க அப்படின்றது தான் எங்களோட கேள்வி எல்லாமே. அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற நிலமையில கூட விஜய் இல்லை அப்படின்றது சுடருக்கு நல்லாவே தெரியும். அப்படியெல்லாம் இருந்தும் எதுக்காக சுடர் வந்து இவ்வளோ இதுவாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தான் என்னோட கேள்விங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கும் விஜய்க்கும் ஒரு சின்ன செல்ல சண்டை வந்து வருது. எது அப்படின்னா, மல்லி வந்து சாப்பிடாமல் தூங்காமல் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சாப்பிட கொடுக்குறாங்க. ஆனால் அதை மல்லி வந்து மதிக்காமல் இல்லை, அந்த நிலமையில் யாராக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாப்பிடுங்க, எதுக்கு என்ன கட்டாயப்படுத்துகிறீங்க, எனக்கு என் பொண்ணு வேணும், வெண்பா வேணும், வெண்பா இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து மனவேதையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து அதை வந்து மல்லியோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறாரா இல்லை
பொண்ணு இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற போது எப்படி சாப்பிடுங்க சாப்பிடுங்க தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. வெண்பா குட்டி தப்பிச்சு வீட்டுக்கு வந்தாங்களா இல்லை வந்து ரகு கிட்ட மாட்டிக்கினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.